गजाननं भूतगणादिसेवितं गवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। உருவாய் அருவாய் உளவாய் இடவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। श्री अगस्त्यர் மாமுனி சித்தர் திருப்படிகள் போற்றி, அன்னை லோகமுத்ரா மலரடி போற்றி போற்றி। மாயனை மண்ணுமட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் பூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய புழையும் புகுதனன் என்றனவும் தீயினில் தூசாரும் செப்பேனோ எம்பாவாய் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமலம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அதிராமி கடை கண்களே। ஓம் ஸ்ரீமாத்ரே நமः। அன்பர்களே, இந்த வகுப்புல நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், பூர்வ பாகம் என்று சொல்லக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் பகுதி। இந்த பூர்வ பாகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, இந்த லலிதா சகஸ்ரநாமம் எப்படி தோன்றியது, யார் மூலமாக தோன்றியது, அது யார் யாருக்கு உபதேசிக்கப்பட்டது, யாரால் யாருக்கு உபதேசிக்கப்பட்டது, அதனுடைய மகாத்மியங்கள் என்ன, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை எப்படி அரங்கேற்றம் செய்யப்பட்டது, லலிதா சகஸ்ரநாமத்தை வாத்தியவதிகள் எப்படி இயற்றினாங்க, அதை எப்படி அரங்கேற்றம் பண்ணினாங்க, அது அகஸ்திய மாமுனிவர் ஹயக்ரீவரிடத்திலிருந்து எப்படியெல்லாம் நமக்கு அதை பெற்றுத் தருவதற்கு எப்படியெல்லாம் பிராயச்சித்தம் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயங்களை, விரிவான விஷயங்களை ஒரு 50 ஸ்லோகங்களால இதுல இருக்கு, பூர்வ பாகத்துல இருக்குது। இது ரொம்ப முக்கியமான பகுதி। இந்த பூர்வ பாகத்தை படிக்காம, இந்த பூர்வ பாகத்துல இருக்கக்கூடிய பொருள் தெரியாம, அதனுடைய லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய வேல்யூபிலிட்டி நமக்கு தெரியணும்னா கண்டிப்பாக பூர்வ பாகத்துல அதுல இருக்கக்கூடிய 50 ஸ்லோகங்களுடைய உள்ளார்ந்த அர்த்தம் நாம் உள் வாங்கி ஆகணும். அப்பதான் அதுல நமக்கு ஒரு ஈடுபாடு கண்டிப்பா। சார் கொஞ்சம் வாய்ஸ் எக்கோ அடிக்குதுங்க சார், வாய்ஸ் கம்மியா। அகஸ்தியர் ஹயக்ரீவர்கிட்ட இருந்து கேட்கிறார், கேட்டு அந்த லலிதாவினுடைய சரிதம் முழுவதையும் சொல்லிட்டே வர்றார்। அப்படி சொல்லிட்டு வரும்பொழுதுதான் இடையில அடுத்த கடைசி ஸ்டெப்ல இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பாட்டு வருது। அதுல முதல்ல பூர்வ பாகத்துல அகஸ்தியர் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரைஸ் பண்றாரு இந்த கான்வர்சேஷன்। அதுல பாருங்க, உங்க கையில முதல்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் அகஸ்திய உவாச்ச அப்படின்னு இருக்கா? இருக்கு இல்லையா? அதுல முதல் கேள்வி கேட்கிறாரு பாருங்க, அகஸ்திய மாமுனிவர் ஹயக்ரீவர்கிட்ட கொஸ்டினை ரைஸ் பண்றாரு, அஸ்வாமுகம் அப்படின்னு கேட்கிறாரு, முதல் கொஸ்டினை ரைஸ் பண்றாரு। அகஸ்தியர் என்ன பண்றாரு, தன்னுடைய குருவாகிய ஹயக்ரீவரை பார்த்து கேட்கிறார், அஸ்வானன மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதனம் கதிதம் லலிதா தேவியா சரிதம் பரமாத்மம் அப்படின்னு சொல்றாரு। அது என்ன மீனிங் அப்படின்னா, என்ன கேட்கிறாருன்னா, அஸ்வானா குதிரை முகத்திலே, அஸ்வம்னா குதிரை, குதிரை முகத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து கேட்கிறார் மகாவிஷ்ணு
அஸ்வானன். அஸ்வானனா சாமி வணக்கம். இருக்கக்கூடிய ஹயகிரீவ பெருமாள்கிட்ட கேட்கிறார், ஐயா மகாபுத்தி உள்ளவரே, மகாபுத்தி உள்ளவரே, அஸ்வானன மகாபுத்தே. மகாபுத்தேனா அதீதமான, ஏன்னா அவரு ஹயகிரீவர் வந்து ஞானானந்தமயம் தேவம். அவர் எல்லா ஞானங்களுடைய எல்லா வேதங்களுடைய வேதத்தையும் மீட்டு கொடுத்தவர். ரகுராமன் சார். மொத்த வடிவம். ஹலோ சார் வணக்கம் சார். சார், கேக்குதா சார்? ஒரே ஒரு சிறப்பு காட்சி மட்டும், லலிதாம்பிகைக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. அது Okay, எல்லாரும் கூட ஒரு 2 நிமிஷம் பாருங்க சார். எல்லாரும் மியூட்ல போட்டு. நீங்க சகல சாஸ்திரங்களுக்கு நன்றாக தெரிந்தவர். ஏ அஸ்வானன மகாபுத்தி உள்ளவரே, சர்வ சாஸ்திரங்களையும் நன்றாக தெரிந்தவரே, கதீதம் லலிதா தேவியா சரிதம் பரமாத்மம். ஸ்ரீ லலிதாம்பாளுடைய பரம அற்புதமான அந்த சரித்திரமானது எனக்கு நீங்க விரிவா சொன்னீங்க. அதுதான் அந்த லலிதோபாக்கியம். அதுல சொன்னீங்க அப்படின்றத அந்த முதல் ஸ்லோகம். அஸ்வானன மகாபுத்தே, அஸ்வானன மகாபுத்தே, சர்வசாஸ்திர விசாரதகம், கதீதம் லலிதா தேவியா சரிதம் பரமாத்புதம். முதல் ஸ்லோகம். இந்த அகஸ்தியரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நமக்கு இந்த இதை தெரியறதுக்கு முன்னாடி இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை கொண்டு வந்த அகஸ்தியர் எப்படிப்பட்டவர்? ஒண்ணு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா அதை சொல்றது யாரு, கேட்கிறது யாரு, அதை வச்சுதான் அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவமே நமக்கு தெரிய வரும். இந்த அகஸ்தியரை பத்தி வித்தியார்த்திகள் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியும்? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? அகத்தியர் யார்? அகத்தியருடைய இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா, நாலேஜ் இருக்கா? சித்தர்களே முதல் சித்தர் அகத்தியர். வெரி குட். அகத்தியர்ல தலையாய 15 சித்தர்கள்ல வந்து மிக முக்கியமான சித்த புருஷர்கள்ல மகா சித்தர் அகத்தியர். வெரி குட், சூப்பர். அடுத்து வேற ஏதாவது தெரியுமா அகத்தியருக்கு? சார் இந்த தென் திசை அந்த சமநிலை சொல்லுங்க. அந்த தென் திசைக்கு ஒரு திசைக்கு சென்று சமநிலைப்படுத்தி. வெரி குட், வெரி குட். அதாவது பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் கைலையில இருந்து எல்லா கைலையில வந்து நடக்கும் பொழுது, பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் நடக்கும் பொழுது எல்லா தேவாதி தேவர்களும் 31 கோடி தேவர்களும் அகிலண்ட அந்த பிரமாணத்துல இருந்து எல்லாரும் அங்க போயிட்டாங்க. போன உடனே என்ன ஆயிடுச்சு? தென் திசை தாழ்ந்துருச்சு. சோ தென் திசையை சமன்படுத்துவதற்காக வடதிசையிலிருந்து அகத்திய மாமுனிவரையே சிவபெருமானை அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ அந்த அகத்திய மாமுனிவருக்கு எங்க வந்தாரு? தென் கைலாய இதுக்கு புதிகமலைக்கு வந்தார். வரும்பொழுது குடகுமலை வழியாக விந்திய சாத்புரா மலைத்தொடர் வழியா வர்றாரு. அப்போ அந்த விந்திய மலைத்தொடர் இருக்கு இல்லையா, அகத்தியரை வரவிடாம அப்படியே வளர்ந்துக்கிட்டே போது அவருக்கு ரொம்ப தடையா இருந்தது. அகஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலை சிகரம்னு அர்த்தம். எப்படி? அகஸ்னா என்ன அர்த்தம்? மலை சிகரம். அந்த குடகுமலை அந்த விந்திய மலை என்ன ஆகிட்டே இருந்துதான் அவர் கிராஸ் பண்ண சொன்ன அது மேல வளர்ந்துகிட்டே போச்சான். அவருடைய பயணத்துக்கு இடையூறா இருந்தது. சோ அவர் என்ன பண்ணிருக்காரு அகத்தியர்? தன்னுடைய தவ வலிமையினால அந்த மலையினுடைய வளர்ச்சியவே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். மலையுடைய அந்த ஆணவத்தை குழந்தை அடக்கிட்டார். அதனாலதான் அந்த மலையினுடைய குன்று வளர்ந்துகிட்டே போன அந்த மலையினுடைய வளர்ச்சியை அவர் தடுத்து நிறுத்தினதுனால அவருக்கு பேரு அகஸ்தியர். அகஸ்தின்னு பேரு. அது அகஸ்தியர்னு நம்ம மரியாதை நிமித்தமா சொல்லுவோம். ஆக விந்திய பர்வதத்தினுடைய அந்த வளர்ச்சிய வளர்ந்துகிட்டே போனது அவருக்கு இடையூறாக தடுத்து நிறுத்தினார். அதனால அவருக்கு அகஸ்தியர்னு பேரு. அது மட்டும் இல்ல, இவர் வந்து ராமாயணத்துல காலத்திலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். ராமாயணத்துல ராமபிரான் அவருடைய ஆசிரமத்துக்கு, அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கே நேரா சென்று அகஸ்தியருக்கு ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட இருந்து ஒரு தனுஷு வாங்கினார். விஷ்ணு தனுஷ். விஷ்ணு தனுஷை வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு கிஃப்டா வாங்கினார். யாரு? ராமபிரான். அப்படி அது மட்டும் கிடையாது, கடைசியில யுத்த காலத்துல போர் நடக்கிற பொழுது ராமபிரானுக்கு ரொம்ப பலர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராவணன்ட்ட பைனலா ரொம்ப தளர்ச்சி ஆகி லட்சுமணர் இளையவள்ளல் லட்சுமணர் மயங்கி கிடக்கிற போது மூர்ச்சையா இருக்கிற நேரத்துல ரொம்ப மயக்க நிலையில ரொம்ப தளர்ச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அகஸ்திய முனிவர் தான் அங்கே வந்து ராமபிரானுக்கு தைரியம் சொல்லி
உங்களுக்கு அவருக்கு ராமபிரானுக்கு தைரியம் சொல்லி ஆதித்ய ஹிருதயத்தை அவருக்கு உபதேசம் பண்ண. அது மாதிரி இவர் ஒவ்வொரு ஒரு சூழ்நிலையில இப்ப நமக்கு காவேரி நதி கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? அகத்தியர். அந்த கமண்டலத்துல காவேரி நதி அடக்கி கொண்டு வந்தார். குடவு மலையில இருந்து வந்து கொண்டு வந்ததை அந்த குடவு மலை கிட்ட வந்த உடனே என்ன பண்ணிருச்சு, காக வடிவத்துல விநாயகர் போய் தட்டி விட்டாரு. அந்த அகத்தியர் குண்டலமா வச்சிருந்தாரு அந்த காவேரி நதியை. அந்த கவிழ்ந்ததுல வந்து அந்த ஜலத்துல இருந்து காவேரி தான் அந்த காவேரி நதி பெருக்கெடுத்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அகத்தியர்ங்கிற ஒரு சாதாரணமான ரிஷி கிடையாது. ரிஷிகளிலே மகத்தான ரிஷி. இன்னொன்னு, அகத்தியர் வந்து லலிதாவினுடைய 12 உபாசகர்கள் தான் அதுவும் ஒருத்தர். அதை அடுத்து நம்ம சொல்லுவோம். இந்த அளவுல வந்து நம்ம அகத்தியர்ங்கிறவர்கள் மிக முக்கியமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மகா சித்தர் அப்படிங்கிறது நமக்கு சொல்றவர் கேட்கிறவர் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது ஹயகிரிவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்றவர் இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை நமக்கெல்லாம் கொண்டு வந்து உபதேசம் பண்றாரு இல்லையா அகத்தியர் மூலமா. இந்த ஹயகிரிவர் யார்? ஹயகிரிவர் வந்து மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம். மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம். என்ன பண்ணாரு, ஒரு தடவை மது கைடவர்கள் எங்கிருந்து தோன்றினாருன்னா, மகாவிஷ்ணு யோக நித்திரையிலே படுத்திருக்கிறாரு. அவருடைய காதுகள்ல இருந்து காதனுடைய அழுக்குல இருந்து 2 பேரும் தோன்றினாங்க. 2 காதுல இருந்து 2 பேர் தோன்றினாங்க. 2 அசுரர்கள். அவர்களுக்கு பேரு அப்படின்னு மது கைடவர்னு பேரு. மதுனா மிருதுவான, கைடவர்னா கடினமான அப்படின்னு பொருள். அந்த மது கைடவர்கள் என்று சொல்லக்கூடிய குதிரை முகத்தோடைய 2 அசுரர்கள் தோன்றி பிரம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணணும். ஏன்னா பிரம்மா வந்து மகாவிஷ்ணுடைய உந்திக்கமலத்துல இருந்து இருந்தாரு. அந்த பிரம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணணும்னா கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரம்மாவை டார்ச்சர் பண்ணி அவர்கிட்ட இருந்து அவர் 4 வேதங்களும் பெருமாள் தான் படைச்சு கொடுத்தாரு. அந்த 4 வேதங்களையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. ரிக், யஜுர், ஜாம அதோட 4 வேதங்களையும் அந்த மது கைடவர்கள் புடுங்கிட்டு நேர தப்பிச்சு போயிட்டான். ஒன்னும் பிரம்மாவால ஒன்றும் பண்ண முடியல. அவன் கீழே அப்படியே சத்தியலோகத்துல இருந்து பறந்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி பூலோகத்துல இருந்து அதல சுதல விதல பாதாள லோகத்துல போய் உள்ள போய் ஒளிச்சு வச்சுட்டான் அந்த 4 வேதங்களை. அந்த 4 வேதங்களை ஒளிச்சு வச்ச உடனே பிரம்மாவனுடைய படைப்பு தொழிலே நின்று போச்சு. பிரம்மாவுக்கு என்ன செய்யறது? பிரம்மாவனுடைய படைப்பு தொழிலே நின்று போச்சு. வேதம் தான் பிரம்மாவுடைய படைப்பு சிருஷ்டிக்கு ஆதாரம். அப்போ அவர் பெருமாளிடத்திலே நாராயணத்துல மகாவிஷ்ணுடைய முறையிட்டாரு. அப்பதான் மகாவிஷ்ணு நித்திரையில இருக்காரு. அந்த நித்திரையில இருக்கிறத பிரம்மா என்ன பண்ணாரா, இதெல்லாம் தேவி மகாத்மியத்துல இருக்குது. பிரம்மா என்ன பண்ணாரு, காலராத்திரியை நோக்கி, காலராத்திரி தேவி இருக்காங்களே துர்கா தேவியை நோக்கி பிரார்த்தனை பண்றாரு. அப்போதான் அம்மா வந்து யோக நித்திரையில இருக்கிற மகாவிஷ்ணுவை நித்திரையை கலைக்கிறாங்க. நித்திரையில கலைக்கிறவங்க மகாவிஷ்ணு வந்து இந்த ஹயகிரீவர் அவதாரம் எடுத்து கீழே பாதாள லோகத்துல போய் அந்த மது கைடவர்களை வதம் பண்ணி அங்கிருந்து திருப்பி வேதத்தை மீட்டு கொண்டு வந்து பிரம்மாவிடத்துல கொடுத்து மீண்டும் பிரம்மாவை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த படைப்பு தொழிலை கொடுத்து அருளியவர் தான் அந்த ஹயகிரீவர். அப்ப ஏற்பட்ட ஞானத்தினுடைய வடிவாக, வேதத்தினுடைய வடிவாகவே இருக்கக்கூடியவர் தான் அந்த ஹயகிரீவர். அதனால அவருக்கு ஹயமுகர், ஹயகிரீவர் அப்படின்னா ஹயகிரீவர் சாட்சாத் விஷ்ணுனுடைய, மகாவிஷ்ணுனுடைய. ஆனா இது தசாவதாரங்கள்ல வராது. மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள்ல வந்து 32 அவதாரங்கள் சொல்றாங்க பாகவதத்துல. ஸ்ரீமத் பாகவதத்துல மகாவிஷ்ணுக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தச அவதாரம்னா 10 அவதாரங்கள் தான் தெரியுது. ஆனா அதை தவிர நிறைய அவதாரங்கள் அப்பப்போ பெருமாள் எடுத்துக்கிறார். நிறைய அவதாரங்கள் எடுத்துக்கிறார். ஹலோ கேக்குதா? 18வது அவதாரம் தான் ஹயகிரீவருடைய அவதாரம். அப்படிப்பட்ட இந்த ஹயகிரீவர் மகிமையுள்ள, அப்ப வந்து பேசுறது யாரு, 2 மகிமையுள்ள குரு சிஷியர்கள். லலிதா சகஸ்ர நாமமும் இந்த லலிதா திரிசதி ஸ்தோத்திரம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பக்தர்களுடைய கேமத்துக்காக நமக்கு கிடைக்கிறது. பாருங்க, முதல் ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். அஸ்வான மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதகன் கதீதம் லலிதா தேவியா சரிதம் பரமாத்புதம். இது இந்த சரிதம் லலிதா தேவியினுடைய சரிதம் வந்து பரமாத்புதம்.
அம்பாளுடைய சரிதமானது அதி உத்தமமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது கேட்கவே இல்லை. இது யாருமே இதுக்கு உவமானம் உவமேயம் இதுக்கு எந்த விதமான ஒரு கம்பாரிசனே இதுக்கு பண்ண முடியாது. அதனாலதான் இதுக்கு வந்து பரமாத்புதம் இந்த முதல் ஸ்லோகத்துல அவர் கேட்கிறார், அகஸ்தியர் கேட்கிறார். இரண்டாவது பாருங்க, பூர்வம் பவோ ததவட்டாபிஷேஷணம் பண்டாசுரவதச்சைவ விஸ்தரேண பயோதினஹ. அதாவது பூர்வம் பவோ தத பட்டாபிஷேஷணம் பண்டாசுரவதச்சைவ விஸ்தரேண தவயோதினஹ அப்படிங்கிறது தான் இது. அம்பாள் வந்து ஆதியில வந்து இந்த லலிதோபாக்கியானத்துல இதுக்கு முன்னாடி வந்து அகத்தியருக்கு எல்லாமே சொன்னாராம். என்ன சொன்னாரு? அம்பாள் வந்து ஆதியில வந்து எப்படி தோன்றினாங்க, சிதகனி குண்டத்துல இருந்து எப்படி வந்தாங்க, அம்பாளுடைய பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது, பண்டாசுரனை எப்படி வதம் பண்ணாங்க, எப்படி லலிதா தேவியினுடைய சைன்யங்கள் சக்தி சைன்யங்கள் வந்து வாராகி தேவி, சம்பத்கரி, நம்மளுடைய மந்திரினி இவங்களுடைய தலைமையில எப்படி வந்து சக்தி சேனை அந்த பாலாம்பிகை இவங்கெல்லாம் வந்து எப்படி அந்த சக்தி சேனை வந்து பண்டாசுர வதம் பண்ணிச்சு இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க எனக்கு விஸ்தாரமா சொன்னீங்க பிரபு. பூர்வம் பிராதுர்பவோ மாதுகு ததபட்டாபிஷேஷனம், பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது, லலிதா தேவியினுடைய அவங்களுடைய மகாத்மியத்தை எல்லாத்தையுமே சொன்னீங்க. பண்டாசுர வதச்சைவ விஸ்தரேன பயோதிதக அப்படிங்கிறது இரண்டாவது ஸ்லோகம். பூர்வம் பிராதுர்பவோ மாதுகு ததபட்டாபிஷேஷனம் பண்டாசுர வதச்சைவ விஸ்தரேன, விஸ்தாரமா விரிவாக சொன்னீங்க. துவயோதிதக விரிவாக சொல்லிட்டீங்க. ஆனாலும் அடுத்த ஸ்லோகத்துல கேள்வி கேட்கிறார் பாருங்க. அடுத்து போறாரு, வர்ணிதம் ஸ்ரீபுரம் சாவி மகாவிபவ விஸ்தரம். எப்படி? வர்ணிதம் ஸ்ரீபுரம் சாபி மகா விபவ விஸ்தரம் ஸ்ரீமத் பஞ்சசதாட்சாரிய மகிமா வர்ணிதஸ்ததா. அதாவது அம்பாளுடைய ஸ்ரீவித்யா வந்து பஞ்சதசாட்சரி, 15 எழுத்துக்கள் 15 அக்ஷரங்கள் கொண்டது. பஞ்சதசாட்சரி, தசம்னா 10, பஞ்சம்னா 5, பஞ்சதசா அக்ஷரினா அக்ஷர எழுத்துக்கள். அம்பாளுடைய ஸ்ரீவித்யா மந்திரம் வந்து 15 அக்ஷரங்களால் ஆனது. அதை பத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க. ஸ்ரீபுரம் அம்பாள் இருக்கக்கூடிய நகரத்துக்கு பேரு ஸ்ரீமன் நகர நாயிகான்னு பேரு. பின்னாடி படிப்போம், லலிதா சஹஸ்ரநாமத்துல வரப்போகுது. அம்பாளுடைய இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீபுரம், ஸ்ரீமன் நகர நாயிகா. ஸ்ரீபுரத்துல அம்பாள் வந்து சித்தாமணி கிரகத்துல இருந்தாலும் ஸ்ரீமன் அதை பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க. வர்ணித ஸ்ரீபுரம்னா ஸ்ரீபுரம் அம்பாள் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரத்தை விரிவா அவனுடைய வர்ணனைகளை எல்லாம் சொன்னீங்க. வர்ணிதம் ஸ்ரீபுரம் சாபி மகா விபவ விஸ்தரம், அதை பத்தி ஸ்ரீபுரத்தை பத்தி தெளிவா சொன்னீங்க. அது பத்தி நல்ல ஸ்ரீ பஞ்சசதாட்சரி பஞ்சதசாட்சரி மந்திரத்தை பத்தியும் நீங்க சொன்னீங்க. அந்த மந்திரங்களுடைய மகிமையெல்லாம் நீங்க அழகா விவரிச்சீங்க, வர்ணிச்சீங்க. அப்போ இந்த ஸ்ரீபுரம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா கைலாசத்துக்கு மேல இருக்கு. கைலாயத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் தான் இந்த ஸ்ரீபுரம். அங்கதான் வந்து அன்னை லலிதாதேவி தன்னுடைய பரிவாரங்களுடைய மகாவீரன் சொல்றோம் இல்லையா, தன்னுடைய பரிவாரங்களுடைய நவாரண கோட்டையில இருக்கிறார். அதுதான் வந்து ஸ்ரீசக்கரம். அந்த மகாவீரனுடைய அதனுடைய அதனுடைய எப்படின்னா அம்பாள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபுரத்தினுடைய அந்த டயக்ராம் தான் அந்த மகாமேரு நம்ம சொல்லக்கூடிய ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடியது. அதுல சுத்தி நிறைய ஆவரண தேவதைகள், நவாவரண தேவதைகள் இருக்காங்க. வெளியில இருக்கக்கூடிய கோபுரம் அப்படியே உள்ள போக பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். மேல கடைசி ஆவரண கோட்டையில அந்த ட்ரையாங்கிள்ல 3 பக்கத்துக்கு 5 திதி தேவதைகள். அந்த திதி தேவதைகளுக்கு நடுவுல அம்பாள் வந்து பிந்து ரூபம், பிந்துஸ்தானம். அந்த பிந்துஸ்தானத்துல சிம்மாசனத்துல அந்த சிம்மாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5 கால். அந்த சிம்மாசனத்துல 4 கால்கள். அந்த 4 கால்கள்ல யாருன்னா பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவன், ருத்ரன் அப்படின்னு 4 பேர் 4 கால்களாக இருக்கிறாங்க. அதுல வந்து அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சீட்டிங் இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதாசிவன். ஆக அந்த சதாசிவனையே இருக்கையாக போட்டு 4 பேரையும் 4 கால்களாக போட்டு கீழே அந்த சிம்மாசனத்துலதான் நம்மளுடைய அம்பாள் வீட்டில் இருக்கிறார். அந்த அம்பாளை சுத்தி 2 பக்கமும் யார் இருக்காங்க? சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும்
சவ்ய தட்சிண சேவிதான். ரெண்டு பேரும் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் அம்பாளுக்கு விசிறி வீசுறாங்க. இந்த பக்கம் வந்து ரெண்டு பேருக்கும் பாதுகாவலாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரினி தண்டித்து இந்த பக்கம் இருக்காங்க. இவங்கதான் இந்த செட்டப்ல தான் வந்து லலிதா பரமேஸ்வரி அவங்களுடைய அந்த ராஜ்யசபை. அதை பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுதான் கேட்க வராது. ஒண்ணுன்னா இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு இன்னும் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஏதோ ஒரு விஷயம் ஆகுது, எனக்கு இன்னும் நீங்க அதை சொல்லலையே அப்படிங்கிறது கேட்க வராது. ஷோடன்யாசம் சோடன்யாச தயோன்யாச ஞாசகண்டே சமீரதான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோடன்யாசங்கள், அங்கன்யாசம், சோடன்யாசம், இதை பத்தி நியாசங்களை எல்லாம் சொன்னீங்க. நியாசங்கிறதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம மந்திரம் சொல்லும் போது அந்தந்த விரல்களை வச்சு அந்தந்த பாகத்தை வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த தேவதையை இருக்க வைக்கிறது. அந்த 6 வீடுகள் இருக்க வைக்கிறதுக்கு பிறகுதான் அந்த அங்கன்யாச கரன்யாசம் சொல்லுவாங்க. அங்கன்யாச கரன்யாசம் சொல்லுவாங்க. இந்த நியாச விதிமுறைகளை எல்லாம் நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. அதான் நியாச கண்டம்ங்கிறதுல சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்தது ஆனா திருப்பி சொல்றாங்க அடுத்த ஸ்லோகத்துல, அந்தர்யாக கிரமச்செய்வ பகீரியாக கர்மத்ததான் மகாயாக கர்ம செய்வன் பூஜா கண்டே பிரகீர்த்திதர. அடுத்து வந்து நீங்க சொன்னீங்க சுவாமி, பூஜா கண்டத்துல எப்படி பூஜிக்கிறது, அம்பாலை பூஜிக்கிறது, பகீரியாக கர்மங்கள் எப்படி பண்றது, யாகங்கள் எப்படி பண்றது, அந்தர்முகமாக அம்பாலை உடலடி சக்தி மூலமாக எப்படி அம்பாலை தேடி அம்பாளுடைய அவளுடைய சக்தியை நாம உள்வாங்கிறது, இதனுடைய வரிசை கிரமமா எப்படி சோடச உபாச்சாரங்கள் அம்பாளுக்கு எப்படி பூஜை பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாரு பாருங்க. 6வது, ஹோமகண்டே துவயா புரோக்தாம் ஹோமத்ரய விதிக்கிரமஹ. அடுத்து சொன்னீங்க ஹோமகாண்டம்னு ஒரு காண்டம், இதெல்லாம் சொல்லிட்டாரு. இன்னும் அவர் லலிதா சகஸ்ரநாமத்தை அவசியத்துக்கு சொல்லல. அது அவர் வாயிலிருந்து திருவாய மலர்ந்தாரு செய்யறதுக்கு எப்படி எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றாரு பாருங்க அகத்தியர். ஹோமகண்டத்துல எப்படி ஹோமம் பண்றது, ஒவ்வொரு ஹோமாதிகளுடைய பலன்கள் என்ன, அதுல உபயோகிக்கப்படும் திரவியங்கள் என்ன, ஹோமத்துல பயன்படுத்த திரவியங்கள் என்ன, அதனுடைய விதிகள் என்ன, அந்த திரவியங்களுடைய எப்படி அதை யாரு செய்யணும், எப்படி செய்யணும், அந்த ஹோமங்களுடைய பயன்படுத்தக்கூடிய திரவியங்களால என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இதெல்லாம் எங்களுக்கு விரிவா நீங்க சொல்லிட்டீங்க. ஹோமகண்டே துவயா புரோக்தா ஹோம திரவிய விதிக்கிரம, அதுல எப்படி அந்த ஹோமங்களை நடத்துறது, யாகங்களை நடக்கிறது, விதிமுறைகளை எல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்து கேட்கிறாரு பாருங்க அடுத்த ஸ்லோகத்துல, சக்கர ராஜஸ்ய வித்யாயா ஸ்ரீதேவியா தேசிகா மனோ. சக்கர ராஜஸ்ய ஒரு பாஸ், சக்கர ராஜஸ்ய வித்யாயா ஸ்ரீதேவியா தேசிகா மனோ ரகசிய கண்டே தாதாத்மியம் பரஸ்பரம் உதீரிதம். ரகசிய கண்டே தாதாத்மியம் பரஸ்பரம் உதீரதம். ஐயா குருநாதர்கிட்ட கேட்கிறாரு சுவாமி, சக்கரராஜன்னா சக்கரங்கள்ல எத்தனை உயர்ந்தது, எது உயர்ந்த சக்கரம், எத்தனையோ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் எப்படி அந்த அவங்களுடைய குறியீடுகளை வந்து சக்கரங்கள்ல வச்சு பூஜிக்கிறது திருமூலரே சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தேவதா சக்திகளுக்கும் ஒரு விதமான சக்கரங்கள் இருக்கும். அதுல அப்படி எல்லா தேவதைகளுக்கும் சக்கரங்கள் இருந்தாலும் எது உயர்வான சக்கரமா, சக்கரராஜன். சக்கரங்களிலே உயர்ந்தது ஸ்ரீ சக்கரம். அந்த ஸ்ரீ சக்கர பூஜையை பத்தி நீங்க சொன்னீங்க, ஸ்ரீ வித்தையை பத்தி சொன்னீங்க. ஸ்ரீதேவிக்கும் குருவுக்கும் உபாசனுக்கும் பரஸ்பரம் இருக்கும் தாதாத்மிய ரகசிய காண்டத்துல எப்படி அம்பாளை எப்படி அவங்கள உபாசிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நிறுத்தம், இதை பத்தி எல்லாம் நீங்க விரிவாக சொன்னீங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னா கேட்டுட்டீங்க, நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, ஸ்தோத்திர கண்டே பகுவிதா ஸ்துதய பரிகீர்த்திதா. ஸ்தோத்திர காண்டத்துல அநேக விதமான ஸ்தோத்திரங்களை சொன்னீங்க. அடுத்து ஹோமங்களை சொல்லிட்டாரு யாரு, ஹயகிரிவர் ஹோமங்களை பத்தி உபதேசம் பண்ணிட்டாரு. அம்பாள் வாழக்கூடிய ஸ்ரீபுரத்தை பத்தி வர்ணனையை சொல்லிட்டாரு. அம்பாளுடைய மகாத்மியங்களை சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க திருப்பி அவர் ஸ்ரீ வித்யா உபதேசத்தை சொல்லிட்டாரு, மகாவீர பூஜையை பத்தி சொல்லிட்டாரு, ஸ்ரீ சக்கரத்தை பத்தி சொல்லிட்டாரு, உபதேசம் பண்ணிட்டாரு. ஸ்தோத்திர கண்டே பகுவிதா ஸ்துதய பரிகீர்த்திதா. அடுத்து சொல்றாரு, ஐயா எவ்வளவு சொல்லிட்டீங்க. அடுத்து அந்த ஸ்தோத்திர காண்டத்துல கூட நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா, அம்பாளை எப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது,
விபரீதமான வித்தியாசமான ஸ்தோத்திரங்கள், வெவ்வேறு வகையான ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லிட்டீங்க ஸ்தோத்திர காண்டத்துல. பஞ்சமி சவராஜன் இது மாதிரியான விசேஷமான ஸ்தோத்திரங்களை எல்லாம் நீங்க எனக்கு உபதேசம் பண்ணிட்டீங்க. இப்பதான் வர்றாரு, பாயிண்ட்டுக்கு வர்றாரு. எப்படி எல்லாம் வந்துட்டு இப்பதான் அந்த ஸ்தோத்திரத்தை எல்லாம் நீங்க எனக்கு மந்திர ராஜா பதம், அதாவது பஞ்சமி சவராஜம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. பஞ்சமினா யாரு சொல்லுங்க? அன்னை வாராகியத்தான் சொல்றாரு. மந்திரினி தண்டினி தேவியோ, அடுத்த ஸ்லோகம் பாருங்க. மந்திரினி தண்டினி தேவியோ பிராத்தோ நாம சகஸ்ரகே நபு ஸ்ரீ லலிதா தேவியோ புரோக்தம் நாம சகஸ்ரகம். அடுத்த லாபம் பாருங்க. மந்திரினி தண்டினி தேவியோ, மந்திரினி தேவி. மந்திரினா யாரு? நம்மளுடைய சியாமலா தேவி. மந்திரினி சியாமலா சகஸ்ர நாமத்தையும் சொல்லி முடிச்சுட்டாரு, அகத்தியருக்கு உபதேசம் பண்ணிட்டாரு. மந்திரினி தேவி, தண்டி தேவி. தண்டினி தேவி, தண்டினி தேவி யாரு? நம்மளுடைய வாராகி. வாராகி அன்னையை பத்தியும் அவங்களுடைய மகிமையை பத்தியும் அவங்களுடைய நாம சகசரங்களை பத்தி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. அவங்களுடைய நாம சகசரத்தை பத்தி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. ஆனாலும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பத்தி இன்னும் நீங்க எனக்கு சொல்லலையே. என் மனசுல தோன்றதே இவ்வளவுதான் சொல்லிட்டீங்க. மந்திரினி தண்டினி தேவியும், மந்திரி தேவி தண்டினி தேவி இவங்களுடைய நாம சகஸ்ரங்களை கூட சொல்லிட்டீங்க. ஆனா இன்னும் லலிதா தேவியினுடைய நாம சகஸ்ரத்தை அடியனுக்கு சொல்லலையே, உபதேசம் பண்ணலையே. இவ்விதம் இந்த மாதிரி தனக்கு சொல்லப்படாத ஒரு ரகசிய நாமம் இருக்கிறதா அகஸ்தியர் தன் தபோபலத்தினால தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அப்படியே லைட்டா கேட்கிறார், வார்த்தை விடுறாரு. மந்திரி தேவி யாரு? அம்பாளுடைய சமஸ்தமான ராஜ்யபாரத்தை வைக்கக்கூடிய, ராஜ்யபாரத்தை இது பண்ணக்கூடிய மந்திரி. அவங்கதான் ஷியாமலா. ராஜ அதிகாரத்தை உடையவள். அவங்கதான் எல்லாத்தையுமே புத்தி சாமர்த்தியத்துக்கு அதிபதி. ராஜ ஷியாமலான்னு பேரு அம்பாளுக்கு. அம்பாளுடைய அணுக்கம், அம்பாளுடைய நெருக்கத்துல எப்போதும் அம்பாள் பக்கத்திலே இருக்கக்கூடிய மந்திரினி தேவி ஷியாமலா. அடுத்து பாருங்க, இந்த தண்டினி தேவியினுடைய தண்டினி தேவி யாரு? தண்டினா அவங்கதான் சதுரங்க சைன்ய 4 படைகளுக்கும் அவங்கதான் தலைமை கிட்டு. நம்ம வாராகி தேவியினுடைய, வாராகி அம்பாள் தான் எல்லா படைகளுக்கும் நாயகியாக இருக்கிறவங்க. அவங்கதான் பிறரை அடைக்கக்கூடிய சாதகத்திற்கு தண்டம் பேரு. வாராகி அவங்களை சேர்ந்த எல்லா சைன்யங்களுக்கும் அவங்கதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், தளபதி. அம்பாளுடைய சேர சைன்யங்களுக்கு, சக்தி சைன்யத்துக்கு தளபதி. அவங்களுடைய நாமத்தை பத்தி சொல்லிட்டீங்க. இவ்விருவர்களுக்கு அம்பாளுக்கு அடுத்தபடியாக இவங்கதான் 2 பேரும் தான் அம்பாளுக்கு அடுத்தபடின்னு வச்சுக்கோங்களேன். அம்பாள்லாம் இவங்கதான். இந்த மந்திரினி தேவியினுடைய முக்கியமான 16 நாமங்களை கூட சொல்லிட்டார். 16 நாமங்களை கூட உபதேசிச்சிருக்காரு. யாரு? ஹயகிரீவர். மந்திரினி தேவியினுடைய 16 நாமங்கள் முக்கியமானது சொல்லியிருக்காரு. சங்கீத யோகினி, ஷியாமா ஷியாமலா, மந்திரநாயிகா மந்திரினி, சிவாசானி, பிராதேனேசி, பிரதானி, வீணாவதீவைனிகேஜ சமுத்ரினி, பிரியகப்பிரியா, நீபப்பிரியா, கதம்பேசி, கதம்பவனவாசினி, சதாமாதா சதாமதாச்சா, நாமானி ஷோடசைதானி கும்பஜக. அவர் சொல்ற இந்த 16 நாமங்களை அவர் சொல்லிட்டார். சங்கீத யோகினியில இருந்து ஷியாமா ஷியாமலா, மந்திரநாயிகா மந்திரினி, சிவேசானி, பிராதேனி, பிரதானேசி, சுகப்பிரியா, வீணாவதி, இப்படி எல்லாம் பேரு 16 திருநாமங்கள் அம்பால நம்ம நினைக்கிறதுக்கு எல்லாத்தையும் நீங்க எனக்கு சொன்னீங்க. அதே மாதிரி தண்டினி தேவிக்கு முக்கியமான 12 நாமங்களையும் அகஸ்தியருக்கு சொல்லிட்டாரு. என்னன்னா, பஞ்சமி தண்டநாதா, சங்கேதா சமயேஸ்வரி, ததா சமய சங்கேதா, வாராகி போத்ரினி, சிவா வார்த்தாளீச்ச, மகாசேனா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி. ஆக்ஞா சக்கரம்ங்கிறது இங்க இருக்கு. அந்த ஆக்ஞா சக்கரத்தினுடைய அதிபதியாக இருக்கிற ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரிக்னி சேதி, அரிக்னி சேதி சம்பரோக்தம் நாமத் துவாதசகம். இப்படி அம்பாளுக்கு தண்டினி தேவியுடைய 12 நாமங்களையும் சொல்லிட்டீங்க. ஆனா இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ரகசிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹயகிரிவர் பல ரகசியங்களை சொல்லி இருந்தார். ஆனாலும் ஸ்ரீ லலிதாம்பிகையினுடைய சகஸ்ரநாமத்தை அகத்தியருக்கு இதுவரையிலும் சொல்லாம இருந்தாரு. இது அகத்தியர் தெரிஞ்சு இப்படியாவது கத்துக்கணும், அந்த இதை வாங்கணும்னு நினைக்கிறார். அப்போ லலிதாம்பிகையினுடைய சகஸ்ரநாமத்தை சொல்லாமல் இருக்கவுமே அதற்கு இருக்கக்கூடிய காரணங்களை அகஸ்தியர் கேட்கிறார். இப்படி எல்லாம் கேட்கிறாரு. என்ன காரணம், ஏன் எனக்கு நீங்க சொல்லி தரல அப்படின்னா, ஹயகிரிவ தயாநிதி
அம்பாளுடைய நாம சகஸ்ரத்தை நீங்க எனக்கு சொல்லல, இதுல நீங்க எனக்கு சொல்லல. அதுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் நீங்க அதை சொல்ல மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிற, அல்லது நீங்க தெரிஞ்சுதான் காரணமா உபேட்சையாகவே நீங்க அலட்சியமா இருந்துட்டீங்களா, இதை உபதேசம் பண்ணணும்னு நீங்க இருந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். தத்ரமே சம்சயோ ஜாதோ அயக்ரீவ தயாநிதே. அயக்ரீவ தயாநிதி, அம்பாளனுடைய சகோதரன் எனக்கு உங்க மேல ஒரு ஐயா குருநாதர் இடத்துல ஒரு சந்தேகம். இவங்களெல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனாலும் எனக்கு இன்னும் அந்த லலிதா சகோதர நாமத்தை எனக்கு உபதேசம் பண்ணாம இருக்கீங்களே, இல்ல மறந்துட்டீங்களா? எப்படி நாசுக்கா கேட்கிறாரு, நீங்க மறந்துட்டீங்களா இல்ல இவருக்கெல்லாம் இதை எதுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க அலட்சியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு ஸ்லோகத்தில். அடுத்து சொல்றாரு, மமவா யோக்கியதா நாஸ்தி ஸ்ரோதும் நாமசகஸ்ரகம் கிமர்த்ததம் பவதா நோக்கம் தத்ரமே காரணம் பதக. இல்லைன்னா ஒருவேளை இந்த நாமசகஸ்ரத்தை லலிதா சகஸ்ர நாமத்தை கேட்கறதுக்கு எனக்கு அருகதை யோக்கியதை இல்லையோ. அதான் மமவா யோக்கியதா நாஸ்தி, எனக்கு யோக்கியதை இல்லையா? யார் கேட்கிறா? லலிதா சகஸ்ர நாமத்தை கேட்டு அத உபதேசம் வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு யோக்கியதை இல்லையா? மமவா யோக்கியதா நாஸ்தி ஸ்ரோதும் நாமசகஸ்ரம். அம்பாளுடைய 1000 திருநாமங்களாக இருக்கக்கூடிய அந்த லலிதா சகஸ்ர நாமத்தை உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு உண்டான யோக்கியதை எனக்கு இல்லையா? கிமர்த்தம் பவதானோக்தம் தத்ரமே காரணம் தான். அல்லது தங்களால் அது சொல்லப்படாததுக்கு வேற ஏதாவது காரணம் இருந்துச்சுன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு. அம்பாளுடைய நாமசகஸ்திரத்தை அகத்தியருக்கு கைகீழ சொல்லாத இருக்கக்கூடிய 4 காரணங்கள்ல 3வதுல இந்த காரணங்களை கூட கேட்டார். இன்னும் நீங்க மறந்துட்டீங்களா, இல்ல அலட்சியமா இருந்துட்டீங்களா, இது இவருக்கு எதுக்கு சொல்லணும்? இல்ல எனக்கு அதை கேட்கறதுக்கு உண்டான தகுதி இல்லையா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஏன் நீங்க எனக்கு அதை உபதேசம் பண்ணல, அதுக்கு எனக்கு தகுதி இல்லையா, அடியின் தகுதி இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அல்லது ஒருவேளை அந்த சகசிரநாமத்தை உபதேசம் பெறக்கூடிய எனக்கு யோகியதை இருந்து என் மேல ஏதாவது நான் அதை கேட்கலையா அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு கேட்கும்போது, ஆனா உண்மையா ஒரு குரு அவங்க சரணா இருக்கக்கூடிய அந்த வித்தியார்த்திக்கு அவர்கிட்ட குறைபாடுகள் இருந்தாலும் சொல்லணும். அந்த குறைபாடுகளை நீக்கி அதை உபதேசம் பண்ணக்கூடியது ஒரு குருவனுடைய கடமை. ஆனா திருப்பி அப்பதான் இவ்வளவு கேட்டு முடிச்ச உடனே சொல்றாரு, திருப்பி ஹயகிரியோட ஆன்சர் பண்ண போறாரு. இது கூட 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய கான்வர்சேஷன். இப்போ ஒரு 9 ஸ்லோகங்கள்ல கேட்டுட்டாரு, 9 கேள்விகள் கேட்கிறார், 9 ஸ்லோகம். அந்த 9 ஸ்லோகத்துல ஹயகிரிவட்ட குருநாதத்தை இப்படி கேட்டார். நீங்க ரகசிய காண்டத்தை பத்தி சொன்னீங்க, மந்திர பூஜையை பத்தி சொன்னீங்க, ஸ்ரீ சக்கரத்தை பத்தி சொன்னீங்க, வித்யா மந்திர பஞ்சதசாட்சரி மந்திரத்தை பத்தி சொன்னீங்க, எல்லா ரகசியங்களையும் சொன்னீங்க, அம்பாள் எப்படி ஆதிப்பிச்சாலும் சொன்னீங்க, எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டீங்க. ஆனாலும் எனக்கு இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை நீங்க சொல்லலையே, அடியனுக்கு உபதேசம் பண்ணலையே, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அடியனுக்கு தகுதி இல்லையா, இல்ல நீங்க மறந்துட்டீங்களா, அல்லது அலட்சியமா இவனுக்கு எதுக்கு சொல்லணும்னு நீங்க நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு. இதுதான் கட்சி. இதுல ஊடால 10வது ஒரு ஸ்லோகம் வருது, சூத உபாசம். 10வது ஸ்லோகம் சூத உபாசம். அதாவது இதிபிருஷ்டோ ஹயக்ரீவோ முனினா கும்ப ஜன்மனா பிருகஸ்டோ வசனம் தாபசம் கும்ப சம்பவம். இந்த மாதிரி கும்பமுனியில இருக்கக்கூடிய அகஸ்தியரால் கேட்கப்பட்ட ஹயக்ரீவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். இப்படி கேட்ட உடனே ஸ்டூடெண்ட் கேட்கிறான். கேள்வி கேட்கறதுதான் மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர் மாணவர்கள் கேள்வி கேட்டா குருநாதருக்கு தன்னுடைய சிஷ்யர்கள் கேள்வி கேட்கும் போது குருநாதர் ரொம்ப சந்தோஷப்படைவாங்க. அந்த மாதிரி அகஸ்தியர் கேட்ட கேள்வியை பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்கும் போது அகஸ்தியரால் கேட்கப்பட்ட ஹயகிரிவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்றாரு? லோபாமுத்ராபதே ஆரம்பிக்கிறார். பாருங்க எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. லோபாமுத்ரபதே அகஸ்திய சாவதான மனாச்சுமுகு நாம் சகஸ்ரம் என்மோக்தம் காரணம் தத்வதாமிதே. லோபமுத்ராபதே, லோபமுத்ராபதே எத்தனாவது ஸ்லோகம்? லோபமுத்ராபதே எத்தனாவது ஸ்லோகம்? 12வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகம் கரெக்டா? 12வதுங்க சார்.
லோபமுத்ராபதே. லோபமுத்ராபதேனா யாரு? பதைனா ஹஸ்பண்ட். யாருடைய ஹஸ்பண்ட்? யாருடைய கணவர் அவரு? லோபமுத்திரனுடைய கணவர், பதி. லோபமுத்ராபதே. லோபமுத்திரனுடைய பதியான அகஸ்தியரே, அதிகமான மனதோடு அதிகவனமான மனதோடு நீங்க கேட்கணும். முத்திரே அகஸ்திய சாவதான மனா சுணுகு. சாவதான மனா எப்படிப்பட்டனா, ரொம்ப ஆர்வத்தோடும் ரொம்ப ரொம்ப ஒரு கவனத்தோடும், இந்த நான் சொல்றதெல்லாம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா, ப்ளீஸ் வாட்ச் கேர்ஃபுல், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க இடையில டீச்சர்ஸ். அது மாதிரி அதிகமான கவனத்தோடு நீ கவனத்தோடும், அது நல்ல கவனமாக இருக்கக்கூடிய மனத்தோடு இதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சாவதான மனா சுணுகு அப்படின்னு அடுத்து சொல்றாரு பாருங்க. நாம் சகஸ்திரம் என்மோக்தம் காரணம் தத்துவதாமிதே. நான் உனக்கு எல்லாத்தையுமே சொன்னேன். இந்த சகஸ்திரநாமத்தை உனக்கு நான் இதுவரையில ஏன் சொல்லலைங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன் கேளு அப்படின்னா. என்ன காரணம் சொல்றாரு? என்னன்னா, இந்த அகஸ்தியவர்த்தனிக்கு லோபமுத்திரான பேரு, அவங்க மகா பதிவிரத, அவங்களுடைய அம்பாளுடைய ஆதிவித்தியை அவங்கதான் கொண்டு வந்தாங்க. அம்பாளுடைய உபாசகர்கள் 12 பேர்ல அவங்களும் ஒருத்தவங்க. லோபமுத்திரையும் மிக முக்கியமானது. இப்படி சொல்றாரு. இதுக்கு காரணத்தை சொல்றாரு. காரணத்தை விளக்க ஆரம்பிக்கிறாரு ஹயக்ரீவர். சொல்ற கவனமா கேளு அப்படின்னா சொல்றக்கூடிய காரணம் சொல்றாருங்க. 13வது ஸ்லோகம். ரகசியமிதி மத்வாகம் நோக்தவாம்ஸ்தேனத சான்யதா புனச்ச ருச்சசே பக்தியா தஸ்மாத் தத் தேவ தத்தே வதாம்யகம். ரகசியம் இது மத்வாகம். ரகசியம் இது மத்வாகம். அது ரகசியம்னு நான் நினைச்சு உனக்கு சொல்றதையே தவிர வேற விதமான காரணம் கிடையாது. உனக்கு உன் மேல உன்னுடைய சிஷ்யத்தனத்தினுடைய நீ சிறந்த சிஷியனாச்சு, உன் மேல எந்த கோளாறு கிடையாது. உனக்கு எல்லா பாட்சதையும் இருக்குது, எல்லா தகுதியும் இருக்கு, உன் மேல குற்றம் கிடையாது. ஏன் அதை நான் உனக்கு சொல்லலைன்னா, அந்த லலிதா சகஸ்ரநாமம் என்பது யாரும் கேட்காமல் சொல்லக்கூடாது. சிஷியனாக இருந்தாலும் நீங்களே இருக்கீங்கன்னா நீங்க இதை கேட்டாதான் நான் சொல்லணுமே ஒழிய நானா உபதேசம் பண்ண கூடாது. ஆனா அத ரகசியம்னு நினைச்சுதான் நான் உனக்கு சொல்லல, தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. திரும்பவும் நீ இத பக்தியோட நீ கேட்கறதுனால நான் இதை உனக்கு சொல்லுகிறேன். உனச்சனா மீண்டும் நீ கேட்க ஆரம்பிச்சுட்ட. புருச்சசே பக்தியா, நீ பக்தியோடு கேட்கிற, உள்ளார்ந்த பக்தியோடு ஆர்வத்தோடு நீ கேட்கிற. உணர்ச்சே புருச்சசே பக்தியா தஸ்மாத் தத் தேவ தத்தே வதாமியகம். நீ என்ன கேட்கிற, அதனால நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அடுத்து பாருங்க, அப்படி சொல்லிட்டு தான். ஏன்னா அதுவா சொல்லக்கூடாது. ரகசியத்தை ஈஸியா சொன்னோம்னா அதுக்கு ரகசியம் கிடையாது. எதுவுமே தன்னுடைய சிஷியர்கள் வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம சொன்னோம்னா அது ரகசியம் கிடையாது, அது பவர் கிடையாது. நம்மளால சொன்னோம்னா சொல்லக்கூடாது. அதான் 14வது ஸ்லோகம் பாருங்க. ப்ரூயாத் சிஷ்யாய பக்தாய ரகசியம் அபிதேசிக பவதா நப்ரதேயம் ஸ்யாத் அபக்தாய கதாசமன. ப்ரூயாத் சிஷ்யாய பக்தாய ரகசியம் அபிதேசிக பவதான பிரதேயம் ஸ்யாத் அபக்தாய சாக. அபக்தாய, அபக்தினா பக்தி இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாது. அபக்தாய கதாச்சனக நச்சடாய நதுஷ்டாய நாவிஸ்வாசாய நாவிஸ்வாசாய கற்பிசித். இதுங்களா, குருவானவர் ரகசியமான விஷயத்தை கூட பக்தி உள்ள சிஷ்யனிடத்துல சொல்லலாம். ஆகையால உன்னாலும் இது பக்தி இல்லாதவரிடமும் ஒருவரும் சொல்லக்கூடாது. இந்த ரகசியத்தை, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை யார்கிட்ட சொல்லலாம்? பக்தி உள்ளவரிடத்துல சொல்லலாம். அம்பாள் மேல உண்மையான பக்தி இல்லாதவரிடத்துல இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஒருபோதும் சொல்லக்கூடாது. வேற யார்கிட்ட சொல்லக்கூடாது? நச்சடாய நதுஷ்டாய நா விஸ்வாசாய கற்பிசித். பஞ்சகளிடத்துல ஒரு வகை சொல்லக்கூடாது, துஷ்டர்களிடத்துல இதை சொல்லக்கூடாது.
குறிப்பாக விஸ்வாசாய, விசுவாசம் இல்லாதவன், அம்பாளிடத்திலே விசுவாசம் இல்லாதவர்களிடத்திலே, நம்பிக்கை இல்லாதவனிடத்திலும் பக்தி இல்லாதவனிடத்திலும் ஒருபோதும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லவும் கூடாது, சொல்லிக் கொடுக்கவும் கூடாது. இதை பத்தி பேசுறதுல அவங்ககிட்ட நமக்கு தான் பாவம். புரூயார் சிஷ்யாய, உண்மையான சிஷ்யனிடத்துல சொல்லலாம், ரகசியமானதை கூட சொல்லலாம். புரூயார் 14வது ஸ்லோகம் பாருங்க. புரூயார் சிஷ்யாய பக்தாய ரகசியமபி தேசிக பவதான பிரதேயம் அபக்தாய கதாச்சங்க. குருவானவர் ரகசியமான விஷயத்த பக்தி உள்ள சிஷ்யனிடத்துல மட்டும்தான் சொல்லலாம். அதனால உன்னால நீ உண்மையான பக்தி உன்னிடத்துல இருக்குது, உன்னுடைய பக்தியை வச்சு நான் சொல்லுகிறேன், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இந்த ரகசியம்ங்கிறதுனாலதான் கேட்காம சொல்லக்கூடாது எந்த ரகசியத்தை. அப்பதான் அது ரகசியம். வஞ்சகன் இடத்திலையும் துஷ்டன் இடத்திலையும் நம்பிக்கை இல்லாத இடத்திலையும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஒருபோதும் சொல்லப்படக்கூடாது, சொல்லவும் கூடாது. சிஷ்யாய பக்தாய, இதுல இருந்து சிஷ்யன் கேட்டாலும் அவன் பக்தி இல்லாதவனாய் இருந்தால் உபதேசம் செய்யக்கூடாது. பக்தி இருந்து அவன் இதா இருந்தா கூட, அவனுக்கு அஞ்ஞானம் இருந்தா கூட, அவன் அதை பத்தி தெளிவான அவனுக்கு தகுதி இல்லாமல் இருந்தா கூட அவன தகுதியை உயர்த்தி அவன் சொல்லிக் கொடுக்க வேண்டியது குருவனுடைய கடமை. ஆனால் சிஷ்யன் கேட்டாலும் அவன் பக்தி இல்லைன்னா அவனுக்கு சொல்லக்கூடாது, உபதேசம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அபக்தன், பக்தி இல்லாதவன். இவங்க எல்லாம் யாரு? பக்தி இல்லாதவன்னா யாரு? நஷடாய துஷ்டாய அவிஸ்வாசாய, இவங்க எல்லாம் பக்தி இல்லாதவர்களுக்கு எல்லாம் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம். ஸ்ரீ மாத்ரு பக்தி யுக்தாய ஸ்ரீ வித்யா ராஜவேதினி உபாசகாய கத்தாய தேயம் நாம சகஸ்ரகம். ஸ்ரீ மாத்ரு பக்தி யுக்தாய, ஸ்ரீ மாதாவினிடத்திலே, ஸ்ரீ மாதா யாரு? நம்முடைய அன்னை லலிதா பரமேஸ்வரி. ஸ்ரீ மாதாவினிடத்திலே பக்தி உள்ளவனும் ஸ்ரீ மாத்ரு பக்தி யுக்தாய, ஸ்ரீ மாத்ரு பக்தி யுக்தாய ஸ்ரீ வித்யா ராஜவேதினி, ஸ்ரீ மாதாவினிடத்திலே பக்தி உள்ளவனுக்கும் ஸ்ரீ வித்யா ராஜத்தை தெரிந்தவனும் உபாசகனுமாக இருக்கணும், சுத்தனமாக இருப்பவனுக்கு தான் இந்த ரகசிய நாமத்தை சொல்லணும். உபாசகாய சுத்தாய தேயம் நாம சகஸ்ரம். புரியுதுங்களா? ஸ்ரீ மாத்ரு பக்தி யுக்தாய ஸ்ரீ வித்யா ராஜவேதினி உபாசகாய சுத்தாய தேயம் நாம சகஸ்ரம். இது எத்தனாவது? 16வது ஸ்லோகம். உபாசகாய சுத்தாய தேயம் நாம சகஸ்ரகம் யானி நாம சகஸ்ராணி சத்திய சித்தி பிரதாயிவை. சரியா? அடுத்தது பாருங்க. உபாசகாய சுத்தாய தேயம் நாம சகஸ்ரகம். அடுத்தது யானி நாம சகஸ்ராணி சத்திய சித்தி பிரதானிவை. அடுத்து முடிஞ்சு 17வது ஸ்லோகத்துக்கு வர்றோம். தந்திரேஷு லலிதா தேவ்யா தேஷு முக்கியமிதம் முனை. தந்திரேஷு லலிதா தேவ்யா தேஷு, தந்திரேஷு லலிதா தேவ்யாக தேஷு முக்கியம் இதம் முனே ஸ்ரீ வித்யைவது மந்திராணாம் தத்ரகாதி யதாவரா. என்ன அர்த்தம்னா, முனிவரே தந்திரேஷு லலிதா, தந்திரங்கள்ல உடனே சித்தியை கொடுக்கக்கூடியது, உடனுக்குடன் பலனை பெறக்கூடியது இந்த லலிதா. தந்திரங்கள்ல உடனே சித்தியை கொடுப்பதாக சொல்லப்பட்ட சகஸ்ரநாமங்கள்ல லலிதா தேவியுடைய லலிதா சகஸ்ரநாமமானது மிக 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 முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அம்பாளுடைய ராமசகஸ்ரங்கள் கோடிக்கணக்கில் இருக்கான். கோடிக்கணக்கான தேவி நாம சகஸ்ராணி கோடிக்கு சத்தியம்பஜக. இதனுடைய பலசுருதி, இதனுடைய டீடைல்ஸ் பலசுருதி பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுல அவ்வளவு நாமாக்கள் இருக்கான் பாருங்க. அதுல பாருங்க 10 நாமாக்கள் இருக்கும். நேத்தே அதை பத்தி சொன்னேன். கங்கா, காயத்ரி, ஷாமலா, லக்ஷ்மி, லக்ஷ்மி சகஸ்ரநாமம், காளி, பாலா, லலிதா, ராஜராஜேஸ்வரி, சரஸ்வதி, பவானி, இவங்களுடைய சகஸ்ரநாமம். இதெல்லாம் இந்த லலிதா சகஸ்ரநாமமே மிகவும் சிரேஷ்டமானது, மேலானது. ஸ்ரீ வித்யை வது மந்திராணாம் தத்ரகாதீர் யதாபரா. ஸ்ரீ வித்யை வது மந்திராணாம் தத்ரகாதீர் யதாபரா. அதுலதான் இந்த ஸ்ரீ ரொம்ப மிக உயர்வானதாக சொல்லப்படுது. புராணாம் ஸ்ரீபுரம் இவ சக்தி நாம் லலிதா யதா ஸ்ரீ வித்யோ வாசகானாம் ச
யதா தேவோ வரசிவக. 18வது ஸ்லோகம். புராணாம் ஸ்ரீபுரமிவ சக்தினாம் லலிதா யதா ஸ்ரீவித்யோ பாசகானாஞ்ச யதா தேவ பரசிவக. அதாவது இவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு. அதுல 10 நாமங்கள் சகஸ்ர நாமங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுல சமஸ்தமான மந்திரங்கள்ல ஸ்ரீவித்யை எப்படி பிரதானமானதோ, மந்திரங்கள்ல ஸ்ரீவித்யா உபதேசமானது. அந்த பஞ்ச தசாட்சரி மந்திரம்னு சொன்னோம் இல்லையா, அது குரு மூலமா வாங்கணும். குருமுகமா வாங்கிதான் அந்த பூஜா புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யணும். அது எல்லாரும் சொல்லிடக்கூடாது, அது மிக ரகசியமானது. குருமுகமாகத்தான் அந்த மந்திர உபதேசம் வாங்கணும். சமஸ்தமான மந்திரங்கள்ல மிக உயர்வானது லலிதாதேவியுடைய ஸ்ரீவித்யா உபாசனை. ஸ்ரீவித்யை எப்படி பிரதானமானதோ அந்த ஸ்ரீவித்யினுடைய பேதங்கள்ல காதி வித்தியின் பேரு. அந்த காதி வித்தியை சொன்ன அந்த காதி வித்தியினுடைய அந்த அதிபதி யாரு, அவங்க யாரு, அந்த மந்திரத்துக்கு தேவதை யாருன்னா அவங்கதான் லோகமுத்திர. அது எப்படி பிரதானமோ புறங்கள்ல எத்தனையோ சத்தியலோகம், பிரம்மலோகம், சத்தியலோகம் எல்லாத்திலும் உயர்ந்ததுதான் அந்த ஸ்ரீபுரம். ஸ்ரீபுரம் எப்படி சக்தியோ, சக்திகள்ல எத்தனையோ வகையான சக்தி ரூபங்கள் இருந்தாலும் கூட அதுல எப்படி லலிதை உயர்வானவளோ, லலிதை எப்படியோ ஸ்ரீவித்தியருடைய உபாசகர்கள்ல பரமசிவர் எப்படி சிரேஷ்டமானவரோ அதே மாதிரி இந்த சகஸ்ரநாமாக்கள்ல ரொம்ப 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 முக்கியமானதாக இந்த லலிதா சகஸ்ரநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா புருஷ தேவதை ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஸ்லோகங்களை மந்திரம்னு சொல்லுவோம். பெண் தேவதைகளுடைய வழிபாடு செய்யக்கூடிய அந்த மந்திரங்களை சொல்லக்கூடிய போட்டி துதிக்கக்கூடிய மந்திரங்களை ஸ்ரீ வித்யைன்னு சொல்லுவோம். சரியா? அதனாலதான் அந்த ஸ்ரீ வித்யா உபதேசம்னு சொல்றாங்க. இந்த காரணத்தினாலதான் அம்பாவை தியானம் செய்யும் போது நம்ம எப்படி வேணாலும் அவ ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணி, அவ்வளவுதான். அதாவது வாக்தேவதைகள் 1000 நாமங்கள் சொல்லல, 1099 நாமங்கள் தான் வாக்தேவதைகள் சொன்னாங்க. கடைசி நாமம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. 1000வது நாமம் யார் சொன்னது? லலிதாதேவியே சொன்னாங்க. ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா அப்படின்னு போட்டு அம்பாலே சொல்லி கீழே சைன் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த லலிதா சகஸ்ர நாமத்தை வாக்தேவதிகள் எழுத அவங்க உபதேசம் பண்ண அந்த லலிதா தேவி ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகான்னு நம்ம பேரை போடுவோம்ல, அது மாதிரி அவங்க கையெழுத்து சைன் பண்ணி அவங்க தான் அப்ரூவ் பண்ணாங்க. அந்த லலிதாம்பிகாங்கிற நாமத்தை அம்பாலே எழுதி தன்னுடைய நாமத்தை எழுதி கொடுத்தாங்க. அந்த 1000 நாமம் அம்பாலே சொன்னது. சோ அப்படிப்பட்ட உயர்வான அந்த மந்திரங்கள் இந்த நாம லலிதா சகஸ்ர நாமம் ரொம்ப 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 உயர்வானது என்று நாம பார்ப்போம். அதுக்கடுத்து 20வது ஸ்லோகம். அந்நிய நாம சகஸ்ரஸ்ய பாடாந்த பிரியதேததா ஸ்ரீ மாதுகு பிரீதையே தஸ்மா அதீச்சம் அனீச்சம் கீர்த்தையே தினம். இந்த லலிதாம்பிகையானவள் இருக்காங்க இல்லையா, அவளுடைய பக்தர் இந்த சகஸ்ரநாமத்தை சொன்னால பிரீத்தி அடையக்கூடிய அளவு மற்ற நாமத்தை சொல்றதுனால அம்பாளுக்கு திருப்தி கிடையாது. எத்தனையோ நாமங்கள் இருக்கு. துர்கா சகஸ்ரநாமம், பவானி சகஸ்ரநாமம், சரஸ்வதி சகஸ்ரநாமம், காயத்ரி சகஸ்ரநாமம், எத்தனையோ நாமாக்கள் இருந்தாலும் கூட அம்பாளிடத்துல இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லும் போது அடையக்கூடிய சந்தோஷம் பிரீத்தி வேற எந்த சகஸ்ரநாமத்துக்கும் இல்லையா. இது அவ்வளவு சந்தோஷம் அடைவாங்க. ஆகையினால அம்பாளுடைய பிரீத்தி ஏற்படுவதற்காக இந்த சகஸ்ரநாமத்தை நாம எப்போதும் கீர்த்தனம் பண்ணணும். ஆக நாம சகஸ்ரங்களுக்குள்ள இது ரகசிய நாம சகஸ்ரம்னு பேரு. இந்த லலிதா சகஸ்ர நாமங்களுக்கு ரகசியமான சகஸ்ரநாமம். இந்த நாம சகஸ்ர நாமங்கள்ல இந்த நாம சகஸ்ரகம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த லலிதா சகஸ்ர நாமம் தான் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. இத கீர்த்தனம்ங்கிறது வார்த்தையால சொல்றது இல்லையா. இப்போ இத நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கறத அந்த 26 பில்வபத்ரை சக்கரராஜே யோச்சையே லலிதாம்பிகா பத்மை வா துளசி பத்ரஹி ஏபிர் நாம சகஸ்ரகை. 21வது ஸ்லோகம். இப்போ நம்ம வீட்டுல குருமுகமாக இது வாங்கணும், வித்யாபதேசம் வாங்கணுங்க, மகாமேரு பூஜை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாமா? பில்வ பத்திரம், தாமரை புஷ்பங்கள்,
அல்லது துளசி தலங்கள் இவைகளை கொண்டு வந்த சகசிரநாமத்தை சொல்லி, சகசிரநாமாவளி இருக்கு இல்லையா, அந்த சகசிரநாமாவளியை சொல்லி லலிதாம்பாளை ஸ்ரீ சக்கரத்தில் யார் அர்ச்சனை செய்கிறார்களோ அவனுக்கு சிம்மாசனேஸ்வரியாக இருக்கக்கூடிய லலிதாதேவி உடனே அனுகிரகம் செய்கிறார். வில்வபத்திரை வில்வ இலைகளால வில்வதளத்தால் அர்ச்சனை பண்றது. சக்கரராஜேயோ யோ அர்ச்சையே லலிதாம்பிகாம் பத்மைர்வா துளசி பத்திரை ஏபி நாம சகஸ்திரகை சத்யப்பிரசாதம் குருதே தத்ர சிம்ஹாசனேஸ்வரி. தத்ர சிம்ஹாசனேஸ்வரிங்கிறதுக்கு முன்னா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி கூட ஸ்ரீமத் சிம்ஹாசன வரும். 2வது திருநாமம், அப்பாவுடைய 2வது திருநாமம். 1000 திருநாமங்கள்ல சொல்லி அர்ச்சனை பண்ணணும். எதுக்கு? மகாமேருக்கு அவர் நவாபரண பூஜைக்கு சொல்லுவாங்க. அந்த நவாபரண பூஜை இப்படி எல்லாம் பண்ணலாம். பொதுவாக ஸ்ரீ சக்கர பூஜையில துளசி பில்வபத்திரங்களை நம்ம உபயோகிக்கிறது கிடையாது. செந்நிற மலர்களாலும் வாசனாதி மென்மையான மலர்களாலும் தான் அதுக்கு அம்பாளுக்கு அந்த இதுல பூஜிக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது. அடுத்து பாருங்க 23வது ஸ்லோகம். ஜபாந்தே சக்கராதிராஜ மப்பியட்சிய ஜபத்வா பஞ்சதசாட்சரின் ஜபாந்தே கீர்த்தையே நித்தியம் இதம் நாம சகசிரேகம். இந்த லலிதா சகசிர நாமத்தையும் இந்த ஸ்ரீ சக்கரத்தையும் தினந்தோறும் அர்ச்சித்து, நாமாவளியில் 1000 நாமங்களால் அர்ச்சித்து பஞ்சதசாட்சரி மந்திரத்தை ஜபம் செய்து அந்த ஜபத்தை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இந்த நாமத்தை, இந்த லலிதா சகசிரநாமத்தை சொல்லணும். எதை சொல்லணும்? அந்த ஸ்ரீ சக்கரத்தை பூஜிக்கணும். அதுக்கு சில அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணி நம்ம பன்னீர், பால் இந்த மாதிரி எல்லா விதமான சந்தனம், வாசனாதி திரவியங்களால அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுவேன். அதை திருப்பி அதுக்கு வாசன மலர்களை எல்லாம் சூட்டி அதுக்கு அர்ச்சனை பண்ணணும். இதுக்கு மகாமேருக்குன்னே ஸ்ரீ சக்கரத்துக்குன்னே அதுக்கு சில துதிகள் இருக்கு. அந்த துதிகளை சொல்லி நவாவரண தேவதைகளை பூரா சொல்லணும். ஒவ்வொரு ஆவரண தேவதைகளை வரிசையா சொல்லி வரணும். பூபுரத்துல இருந்து வரிசையா வரும். அந்த தேவதைகளை பூரா சொல்லிட்டு கடைசியில போய் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியாக இருக்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரியை சொல்லி அந்த அபிஷேக அந்த அர்ச்சனைகளை முடிச்சதுக்கு பிறகு அந்த ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணிட்டு கடைசியிலதான் இந்த லலிதா சகசிர நாமத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சார் அப்போ இந்த ஸ்ரீ சக்கர பூஜை, இந்த மகாமேரு இதெல்லாம் பண்ண முடியாதவங்க, சக்தி இல்லாதவங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க, அதை பத்தி இல்லாதவங்க, உபதேசம் பண்ணாதவங்க, உபதேசம் வாங்காதவங்க, குருமுகம் வாங்காதவங்க எல்லாம் இப்ப எப்படி சார் பண்றது? அப்ப இவ்வளவு தூரம் இந்த லலிதா சகசிர நாமத்தை என்ன சார் இதுக்கு எப்படி சார் நாங்க சொல்ல வர்றது? இப்படிதான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல இவர் சொல்றாரு பாருங்க. 24வது ஸ்லோகத்துல சாங்காட்சனே சாங்க ஜபே யத்பலம் தத் அவாப்னுயாத். ஜபம், பூஜை முதலாக இந்த ஜபம் பண்ணணும், பூஜை பண்ணணும். இதுல செய்ய முடியலன்னு வச்சுக்கலாம், அசக்தனாக இருந்தா, அவனால முடியல, இஸ் நாட் ஏபிள் டு டு தட், பெர்ஃபார்ம் தட் பூஜா. அப்படி பண்ண முடியலைனாலும் இந்த நாம சகத்திரத்தை சொல்லலாம். அப்படி சொன்னால் நீங்க அர்ச்சனை பண்ணி அந்த மகாமேரு பூஜை பண்ணி அதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்குமோ அதுக்கெல்லாம் மேலான பலன் கிடைக்குமா? அப்படி சொன்னால் சமஸ்த அங்கங்களோடு கூடிய அர்ச்சனம், ஜபம் இவைகளை செய்ததனால என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அந்த பலனை அடையலாம். அந்த பலனை நிச்சயமாக அடையலாம். லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னாலே நமக்கு பூஜித்த பலன், அந்த ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணின பலன், எல்லா பலனும் சேர்ந்துரும். மொத்தமா டோட்டலா நமக்கு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. பதில சொல்றாரு. யாருக்கு? கான்வர்சேஷன்ல ரிப்ளை கொடுத்தாரு. சொல்றாரு சாங்காட்சனே சாங்க ஜபே யத்பலம் தத் அவாப்னுயா. முடியலைனாலும் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பான முறையில கிடைக்கும். உபாசனே சுதீரன்யா வடே அபியுதோகி வாசக. இதுக்கு மேல நாம சங்கீர்த்தனத்தினால ஞாசம், சங்கார்த்தனம், சங்க ஜபம் இவைகளுடைய பலன் கிடைப்பதற்கு எந்த பதவிக்கு நமக்கு கிடைக்க வேண்டியதில்லை. நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டாலே, இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை நாம் சொல்லிட்டாலே, இதற்கு மேல லலிதா சகஸ்ர நாமத்துக்கு மேல நாம சங்கீர்த்தனத்துக்கு, உபாசனைக்கு வேற எதுவுமே கிடையாது. இதுதான் டாப் ஆஃப் த டாப், சுப்பீரியர் ஆஃப் த சுப்பீரியர். இதுக்கு மேல
கிரேட்டஸ்ட் ஆர் கிரேட்டர் தான் த கிரேட்டஸ்ட், இதுக்கு மேல கிடையாது சொல்றாங்க. 25வது ஸ்லோகம் 25வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? இதம் நாம சகஸ்ரகம் துகீர்த்தயே நித்திய கர்மவத் சக்கரராஜார்ச்சனம் தேவியோ ஜபான்னாம் நாந்தி கீர்த்தனம். இதம் நாம சகஸ்ரம் துகீர்த்தயே நித்திய கர்மவத் சக்கரராஜார்ச்சனம் தேவோ ஜபம் நாம் சகீர்த்தனம். அதாவது அம்பாளுடைய உபாசனையில இதர ஸ்துதிகளையும் சொல்லலாம். இதை தவிர வேற வேற நமக்கு லலிதா திரிசதி, சௌந்தரிய நகரி, லலிதா பாஞ்சரத்னம், இந்த மாதிரியான நிறைய ஸ்துதிகளையும் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் விசேஷ பலன் உண்டு. ஆனாலும் எதை சொல்றோமோ சொல்லலையோ, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை மட்டும் சகஸ்ரநாமம் கீர்த்தனம் பண்ணினாலே நமக்கு இதர ஸ்துதிகளுடைய உபாசனைகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அதுக்கு மேலான பலன்கள் கண்டிப்பான முறையில கிடைக்கும். அம்பாளுடைய ஸ்ரீ சக்கராட்சணம், ஜபம், இந்த நாமங்களுடைய கீர்த்திகள் இவரை இதுவரையில உபாசகனால் கண்டிப்பாக அவசியம் செய்யணும். மற்றதெல்லாம் மற்றதை காட்டிலும் இந்த நாம சங்கீர்த்தனம் ரொம்ப 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 அவசியமாக செய்ய வேண்டும். பக்தஸ்ய அவசிய கமிதம் நாம சாகஸ்ர கீர்த்தனம் தத்ரகேதும் பிரகக்ஷாமி சுணுத்துவம் கும்ப சம்பவ. இந்த நாம சங்கீர்த்தமானது பக்தனுக்கு அவசியமான காரியம். அதற்கு காரணத்தை சொல்றேன் கேளு. அவசியம்னா இந்த பூஜை ஜபம் இதைகளை விட ரொம்ப அவசியம்னா அதற்கு செய்ய முடியாட்டாலும் இது ரொம்ப அவசியம். அதற்கு காரணம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அந்த பூஜை என்ன பலன், பூஜை செஞ்சா ஜபம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு மேலான பலன், கை மேல பலன் வந்து நம்ம சகஸ்ரநாமம் சொன்னால், லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னால் கிடைக்கும். விசேஷ பலன்கள் கண்டிப்பாக அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னால் விசேஷ பலன்கள் கிடைக்கும். இப்ப ஏற்பட்ட அந்த மகத்தான விருத்தாந்தத்தை தான் விரிவாக சொல்றான். புரா ஸ்ரீ லலிதாதேவி பக்தானாம் இதகாமியா. அடுத்தது 28வது ஸ்லோகம். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறோமா? ரொம்ப கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறது. ஹயகிரிவர் வந்து அகத்தியருக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லிட்டார். ஹயகிரிவர் வந்து அகத்தியருக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஏன் உங்களுக்கு நான் சொல்லலைங்கிற காரணத்தை சொல்லி, இந்த லலிதா சகஸ்ரநாமம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் விரிவாக சொன்னார். அடுத்து இப்போ அடுத்த காட்சி வந்து இந்த லலிதா சகஸ்ரநாமம் எப்படி உருவானது, எப்படி லலிதாம்பிகை வந்து வாக்தேவிகளை கூப்பிட்டு அது எப்படி வாக்தேவதைகளுக்கு உத்தரவிட்டு எப்படி அதை எழுத சொன்னாங்க, அந்த வாக்தேவதைகள் எப்படி இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை இயற்றினாங்க, அப்படி இயற்றப்பட்ட லலிதா சகஸ்ரநாமத்தை எப்ப அவங்க வந்து அதை அரங்கேற்றம் பண்ணினாங்க ராஜ்யசபையில. யாரு? லலிதாவினுடைய ஸ்ரீபுரத்துல இருக்கக்கூடிய சபையில, அம்பாள் இருக்கக்கூடிய ராஜதானி மண்டபத்துல வாக்தேவதைகள் எப்படி அறிமுகம் பண்ணினாங்க. அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை அறிமுகம் பண்ணும்போது யாரெல்லாம் முன்னாடி இருந்தாங்க, அறிமுகம் செய்யப்பட்ட அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை இன்றளவும் யாரெல்லாம் சேவிக்கிறதுக்கு அம்பாள் கட்டளை இருக்கிறா அப்படிங்கிற விரிவான விடயங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு 28வது ஸ்லோகத்துல இருந்து ஒரு 23 ஸ்லோகங்கள் வருது. 22 ஸ்லோகம் வரும். அந்த 22 ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப டெப்தாக இருக்கும். அந்த 22 ஸ்லோகத்தையும் நாம் சிந்திக்கும் போது இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ப்ரையாரிட்டி, அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், அது எவ்வளவு ரகசியமானது, அது எவ்வளவு உயர்வானது, எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு, யாரெல்லாம் தினந்தோறும் அந்த லலிதா பிரம்மாதி தேவர்கள், மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன் எல்லாரும் சக்தி சைன்யங்கள் எல்லாருமே தினந்தோறும் அம்பாள் வாராகி தேவியும் சியாமலாவும் நித்திய தேவதைகள், நித்திய அதிதி தேவதைகளும் அம்பாளுடைய இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை தினந்தோறும் சொல்லி பாராயணம் செய்து வருவதாக ஐதீகம். அம்பாளுடைய உத்தரவு பெயர்பட்ட உயர்வான அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நாம ஏன் பாராயணம் பண்ணணுங்கிறத பத்தியும், அது எப்படி அரங்கேற்றம் நடந்ததுங்கிற விரிவான விஷயங்களை ஒரு 22 ஸ்லோகத்துல அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நாம அடுத்த வகுப்புல நம்ம விரிவாக சிந்திப்போம். இப்போ உங்களுக்கு நான் சொன்னதுல இப்போ உங்களுடைய கேள்விகள், இன்னைக்கு நீங்க என்ன புரிஞ்சீங்கிறத
எனக்கு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன் பை ஒன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய பேரை சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும்.